விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்சாட் 3DS என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்துள்ளது. இதனை ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து GSLV F-14 ராக்கெட் மூலம் இன்று மாலை விண்ணில் ஏவுகிறது. இதற்காக GSLV ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள் தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் ராக்கெட்டுக்கான இறுதிக்கட்ட பணியாக 27.5 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று மதியம் 2 மணியளவில் தொடங்கியது. எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை மற்ற மாநிலங்களும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஒடிசா அரசு உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் இறுதி சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கூறுகையில், உறுப்புகளை தானம் செய்யும் நபரின் உடல் மீது மூவர்ண கொடி போர்த்தி 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்படும். நன்கொடையாளர்களின் தைரியம் மற்றும் தியாகத்தை கௌரவிப்பதே மாநில அரசின் நோக்கம். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் குடும்பத்திற்கு 5 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடல்கள் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைதான செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 21ஆம் தேதி முறையாக நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சின்னமலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் புதுப்பிக்கப்பட்ட வாகன நிறுத்தம் பகுதி மீண்டும் திறக்கப்படுகிறது. பயணிகளின் வசதி மற்றும் சீரான வாகன நிறுத்த மேம்பாட்டை கருத்தில் கொண்டு சின்னமலை மெட்ரோ ரயில் நிலையத்தில் வாகன நிறுத்தம் பகுதி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. தற்போது சின்னமலை மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்தம் பகுதி மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வரும் 19ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படுகிறது. மெட்ரோ பயணிகள் தங்களின் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு குரூப் 4 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பேசுகையில், இந்த பயிற்சி மையத்தில் மாணவ மாணவிகள் குரூப் 4 தேர்வுக்கான பாடங்கள் நடத்தப்படும். இதில் மாணவ மாணவிகள் கருத்தோடு போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு தாங்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசு இந்த பயிற்சி மையத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த மையத்தை மாணவ மாணவிகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தின் சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. முதலமைச்சர் சித்தராமையா 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது தேவையான அனுமதிகளை விரைவில் பெற்று மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்றார். மேலும் அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன. இதற்காக ஒரு தனி மண்டல குழுவும் 2 துணை மண்டல குழுவும் அமைக்கப்பட்டுள்ளன. அனுமதி கொடுத்தால் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும். மேகதாது அணை கட்டும் போது நீருக்குள் செல்லும் நிலப்பரப்பு மற்றும் வெட்டப்பட வேண்டிய மரங்களை அடையாளப்படுத்தும் பணி நிறைவடைந்துள்ளது என தெரிவித்தார். இந்த பட்ஜெட் உரையை சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வாசித்தார். விவசாயிகளின் 4வது நாள் போராட்டம் காரணமாக டெல்லி எல்லையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல அடுக்குகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களும் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன. இதையொட்டி பஞ்சாப் முதல் ஹரியானா, டெல்லி வரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டெல்லியின் காஜிப்பூர் எல்லையிலும் தீவிர கண்காணிப்பு உள்ளது. தடுப்பு வேலிகள் அமைத்து வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டு வருவதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் இடையே உள்ள 2 பெரிய எல்லைகளான திக்ரி மற்றும் சிங்கு எல்லையில் வாகனங்கள் செல்ல முடியாதபடி மூடப்பட்டுள்ளன. மேலும் அங்கு விவசாயிகள் டெல்லி நகருக்குள் நுழைவதை தடுக்க டெல்லி போலீசார் பல
பல அடுக்கு முள் கம்பிகள், கான்கிரீட் தடுப்பு வேலிகள் அமைத்துள்ளன. ஆயுதப்படைகளின் ஒட்டுமொத்த போர் திறன்களை உயர்த்தும் வகையில் மல்டி மிஷன் கடல்சார் விமானங்கள் உட்பட 84,560 கோடி மதிப்பிலான ராணுவ தளவாட பொருட்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இந்த கொள்முதல் திட்டங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் அருகே நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 4.7 பதிவாகியுள்ளது. பூமியிலிருந்து 190 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவலை அந்நாட்டு நில அதிர்வுக்கான தேசிய மையம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனி தலைநகர் முனிச்சில் சர்வதேச பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியா சார்பில் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா உட்பட பல்வேறு நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜூலியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். அப்போது இரு நாட்டு உறவு உட்பட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா, கனடா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.